இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய கடந்த பதிவு பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருப்பதை அவர்களுடைய உணர்வுகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அன்பர் தீவிரமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். சன்னியாசிகளுக்கெல்லாம் அரசியல் தேவையா? அதுவும் இந்த நாட்டை ஆளக்கூடிய முதல்வர்கள், பிரதமர்களை எல்லாம் இறைவர்களாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்களே, இப்படியெல்லாம் அவர்களை உயர்த்தி பேச வேண்டிய நிலைமைக்கு சாதுக்கள் ஆளாகிவிட்டீர்களே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதையெல்லாம் எங்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே நாம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அதுதான் இந்த உலகத்தினுடைய பேருண்மை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்றால் யார்? எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா மதங்களும் கடவுள் என்பதற்கான வரையறையை எதுவாக வைத்திருக்கிறார்கள் என்றால், காப்பாற்றுகிறவன் கடவுள், துணை நிற்கின்றவன் கடவுள். அப்படிப்பட்ட கடவுள்களாகத்தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு ஆளுகின்றவர்கள், அரசாட்சி செய்கிறவர்கள், அரசர்கள், மன்னர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அவர்கள் தீர்க்கமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதுதான் உண்மை என்பதையும் நாம் வலியுறுத்தி பதிவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த சமுதாயத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கான ஒரு சமுதாய கட்டமைப்பு, அதற்கான ஆட்சி நிர்வாகம், அதை ஆளக்கூடியவர்கள், ஒரு அரசு இருப்பதனுடைய விளைவாகத்தான் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பாதுகாப்போடும் அமைதியோடும் வாழ்வதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. இது இந்த தேசம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இதுதான் நிலையாக இருக்கிறது. அப்படி மக்களை காப்பாற்றுகிறவர்கள், மக்களுக்கு துணை நிற்கிறவர்கள் இறைவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்மை ஆளுகின்றவர்களை, நம்மை அரசாட்சி செய்கின்றவர்கள், நம்முடைய அரசர்களாக மன்னர்களாக இருந்து பரிபாலனம் செய்கிறவர்கள் மக்களினுடைய இறைவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மையாக இருக்கிறது. இதை ஆளுகிறவர்கள் அந்த இறைத்தன்மையோடு, இறை பண்புகளோடு அதை நிரூபணம் செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த தேசத்திற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, முதல்வர்களாக, பிரதமர்களாக எல்லாம் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர்கள் ஒரு கட்சிக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும், இந்த மண்ணுயிர்கள் அனைத்திற்கும் அவர்கள் பொறுப்பானவர்கள். இவர்களை காப்பாற்றுவதும் துணை நிற்பதும் அவர்களினுடைய கடமையாக இருக்கிறது என்கிற பேருண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டவர்களாக இருக்கிற பொழுது அவர்கள் மக்களினுடைய இறைவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இறைவர்களாக இருக்கக்கூடியவர்களை, அவர்களை உருவாக்குகிறவர்கள், அவர்களுக்கான அந்த வாய்ப்பை அளிக்கின்றவர்கள், அவர்களை தேர்ந்தெடுக்கின்றவர்கள், கடவுளினுடைய கடவுளாக மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களும் அந்த பொது வாழ்க்கையினுடைய தர்மத்தை கடைபிடிக்கின்றவர்களாக செயலாற்றி தங்களுடைய சமுதாய தர்மத்தை நிறைவேற்றுகிற பொழுதுதான் இந்த மண்ணிலே
மனிதர்கள் இறைநிலை எய்துகிற வாய்ப்பை பெற்றவர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும். இந்த சமுதாய தர்மத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பொது வாழ்க்கையிலே ஈடுபடுகிறவர்கள், அரசியலிலே ஈடுபடுகிறவர்கள் அறம் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் மக்களுக்கு இந்த உணர்வை கொண்டு செல்வதுதான் துறவிகளினுடைய, சந்நியாசிகளினுடைய, சாதுக்களினுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். பூஜைகள் செய்வதோடு, புனஸ்காரங்கள் செய்வதோடு, அபிஷேகங்கள் செய்வதோடு, வழிபாடுகள் செய்வதோடு, யாகங்கள் செய்வதோடு, யோகங்கள் செய்வதோடு, பிரார்த்தனைகள் செய்வதோடு, பேராலயங்களுக்கு சென்று அங்கே ஜபம் செய்வதோடு, மசூதிகளுக்கு சென்று அங்கே நமாஸ் செய்வதோடு மட்டும் அது மட்டும் ஆன்மீக பணி அல்ல. இவைகள் கடந்து மக்களுக்கு தர்மத்திற்கான வழிகாட்டுதலை தருவதும், அதற்கான முயற்சிகளிலே தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதும் தான் முழுமையான ஆன்மீக பணியாக இருக்கிறது. இதுதான் துறவிகளினுடைய, சந்நியாசிகளினுடைய, சாதுக்களினுடைய, அருளாளர்களினுடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டியது இந்த அருளாளர்களினுடைய தர்மமாக இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தர்மத்தை நிறைவேற்றுவதற்கு, மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான முயற்சியைத்தான் நம்முடைய சந்நியாசிகள், சாதுக்கள், துறவிகள், அருளாளர்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலை இன்றைக்கு நாம் முனைந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பணியில், அதற்கான இறை தொண்டினை மக்களுக்கு கொண்டு சேர்வதற்காகத்தான் முயன்று கொண்டிருக்கிறோம். அனைத்து மக்களும் சமுதாய தர்மத்தை கடைபிடிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பொது வாழ்க்கையிலே ஈடுபடுகிறவர்கள், அரசியலிலே ஈடுபடுகிறவர்கள், அரசாட்சிக்கு வருகிறவர்கள், அரசாட்சி செய்கிறவர்கள் அத்துணை பேரும் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தொண்டும் சேவையும் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் மட்டும் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும், மக்கள் பிரதிநிதிகளாக போட்டியிட வேண்டும், ஆட்சியாளர்களாக மலர வேண்டும். அத்தகைய தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களும், வல்லமை பெற்றவர்களும், தகுதி பெற்றவர்களும் மட்டுமே அந்த இடத்தை அலங்கரிக்க வேண்டும். இதை நம்முடைய சமுதாயத்தில் பலரும் நிரூபணம் செய்திருக்கிறார்கள், வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அத்தகைய நிலைமை இந்த மண்ணிலே மீண்டும் தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த தேசத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அனைத்து தேசங்களிலும் தர்மத்திற்கானவர்கள், மக்களுக்கான தூய்மையான தொண்டும் சேவையும் செய்யக்கூடியவர்கள் மட்டுமே அரசர்களாக, அரசாட்சி செய்கிறவர்களாக, அரசு நிர்வாகத்திலே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை இந்த உலகத்தில் இந்த நிறைவேற்றுவதற்கு மக்களுக்கு வழிகாட்டுவது அருளாளர்களினுடைய கடமையாக இருக்கிறது. இந்த கடமையை முழுமைப்படுத்துவதற்கு, இந்த இறை பணியை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கான முயற்சியாகத்தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் அதற்கான பணியை, அதற்கான முயற்சியை நம்முடைய துறவிகளும், சந்நியாசிகளும், சாதுக்களும், அருளாளர்களும் தொடங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் பெருமை கொள்ளுகிறோம். இந்த முயற்சி நாடு முழுவதும் கொண்டு செல்லப்பட வேண்டும்.
அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். மனிதர்கள் தர்மத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வழிகாட்டுவது அருளாளர்களினுடைய கடமையாக இருக்கிறது என்பதை சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். தவறான பாதையிலே செல்லுகின்றவர்களுக்கு, அறம் தவறியவர்களுக்கு அருளாளர்கள் காட்டக்கூடிய, அருளாளர்கள் வலியுறுத்தக்கூடிய அறம் சார்ந்த வழிகாட்டுதல்கள் இடையூறுகளாக இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கின்றவர்கள் விமர்சனம் செய்வதை பற்றி அருளாளர்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அருளாளர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. துறவிக்கு வேந்தனும் துரும்பு, யாமார்க்கும் குடியல்லோம் யமனை அஞ்சோம் என்று வீரத்தோடு மனிதர்களுக்காக, மனித குலத்திற்காக, மண்ணுயிர்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளுவதுதான் துறவியினுடைய உயர்ந்த நிலையாக இருக்கிறது. அதை நம்முடைய அருளாளர்கள் இந்த மண்ணில் மாண்புறச் செய்வதற்கு உறுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே துவங்கி இந்த தேசம் முழுவதும் அதற்கான முயற்சிகள் அது பகிர இருக்கிறது, படர இருக்கிறது, எல்லோரையும் எட்ட இருக்கிறது. இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியலும், மன்னனையை இறைவனாக இருக்கக்கூடிய நிலைமையும், அந்த மன்னனை உருவாக்குகிற மக்களும் கடவுள் நிலையை, இறைநிலையை பெறக்கூடிய வாய்ப்பையும் இந்த சமுதாயத்திலே உருவாக்குவதுதான் உயர்ந்த ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்திற்கான பயணம் தொடர்கிறது, தொடரும். இந்த மண்ணுலகம் தர்மத்திற்கானதாக மலரும். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.